ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நேற்று போட்ட வீடியோவுக்கு ஒரு வேறு லெவல் ரெஸ்பான்ஸ்னே சொல்லலாம். ஒரு 100-200 வியூ வருமா அப்படின்னு பார்த்து இந்த சேனலில் 1K வியூ வந்திருக்கு. கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபோட்டோலாம் அனுப்பிவிட்டு எனக்கும் எடிட் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க. அதெல்லாம் பண்ணி கொடுத்துருந்தோம். கடைசியாக ஒரு 17 ஹவர்ஸில் பார்க்குறப்ப ஒரு 1.3K வியூவர்ஸ் வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. புது சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி. நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா, டிபி வைக்க முடியல தலைவா இந்த சைஸில் அப்படின்னீங்க. அந்த ரேஷியோவில் எப்படி வைக்கலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவில் போகலாம். வழக்கம் போல் நம்ம இப்போ என்ன பண்ண போனால் பிக்சார்ட்டை ஓப்பன் பண்ணிக்க போகிறோம். நேற்று போட்ட வீடியோ யாரும் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ கார்டில் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. எடிட் ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. நேற்று நீங்கள் எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, கீழே இருக்க டூல் பாரை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா அதில் ஆட் ஃபோட்டோன்னு இருக்கா, அது கொடுக்காதீங்க. பக்கத்தில் இருக்க ஃபிட்டை கொடுத்துக்கோங்க. அந்த ஃபிட்டை கொடுத்தோடனே உள்ளே போனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ரேஷியோவில் 1:1 ரேஷியோவில் தான் வரும். அந்த ப்ரெஷ் மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போயிட்டு லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்க கலரை அந்த ப்ளஸ் கிட்ட வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது 2 சைடும் வந்துடும். ஒரு சைடு வண்டி கலர் வேறு மாதிரி இருக்கா, அதை அடுத்து சேஞ்ச் பண்ணுவோம். இப்போ டிக்கை கொடுத்துக்கோங்க. டிக்கை கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஆட் ஃபோட்டோ கொடுத்துக்கோங்க. ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு இப்போ நம்ம எடிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஃபோட்டோ திருப்பி சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த க்ராப் இருக்குது பாருங்க பக்கத்தில், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு கார்னரை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிக் கொடுத்து வெளில வந்தீங்கன்னா அது ஒண்டி தனியாக இருக்கும். அதை பெருசு பண்ணி நம்ம ஸ்க்ரீன் சைஸுக்கு தேவைப்படுற சைஸுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு மூணாவதாக ஃப்ளிப்புன்னு இருக்குது பாருங்கள், அதை சூஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் டு ரைட்டு அந்த மிரர் இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ அந்த லாஸ்ட்டுக்கு கொண்டு போயிடுங்க. அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நம்ம டிபி வைக்கிற சைஸுக்கு ரெடி ஆகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கொஞ்சம் இழுத்து வச்சுக்கோங்க. மேலே இருக்க டிக்கை கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம டிபி வைக்கிற சைஸ் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து விட்டது மஞ்சள் சொக்கா. அவ்வளோதான். இப்போ நம்ம வழக்கம் போல் நேற்று பண்ண மாதிரி அந்த ட்ரா ஐக்கானுக்குள்ளே போகிறோம். அந்த ப்ரெஷ்ஷை சூஸ் பண்ணிக்கிறோம். உள்ளே போய் கொண்டு இருக்கிறது. இப்போது அந்த 3 டப்பா இருக்குல்ல மேலே, அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு மெர்ஜை கொடுத்துக்கோங்க. அப்புறம் மேலே டாப்பில் இருக்க 3 புள்ளியை சூஸ் பண்ணிக்கோங்க. சேவ் இமேஜை கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், பக்காவாக மாசா சூப்பராக இப்போ நம்ம டிபி ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு பக்காவான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.